ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் நிறைய பழைய ஃபோட்டோஸ் இருக்கும். லைக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசு ஃபோட்டோ, நம்மளோட தாத்தா பாட்டி ஃபோட்டோ, அம்மா அப்பா ஃபோட்டோ அப்படின்னு நிறைய இருக்குங்க. ஆனால் அதெல்லாம் லோ குவாலிட்டியில் ஸ்க்ராச்சஸ் ஆகி போய் இருக்கும். சில ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் கூட இருக்குங்க. ஆனால் நம்ம அந்த ஃபோட்டோவை என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி டிஜிட்டல் கேமராவில் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாற்றலாங்க. அது எப்படி மாற்ற போகிறோன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவில் இன்னொரு சர்ப்ரைஸ் கூட இருக்குங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் ரெமினி ஆப் யூஸ் பண்ண போகிறோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்னால் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸுங்க. இது என்ன பண்ணுன்னா லோ கிளாரிட்டி ஃபோட்டோவை என்ஹான்ஸ் பண்ணி ஹை கிளாரிட்டியாக காமிக்குங்க. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபோட்டோவை கேலரியிலேருந்து சூஸ் பண்ணி டிக் கொடுத்துட்டேன். டிக் கொடுத்ததும் பாருங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்கா என்ஹான்ஸ் பண்ணுது. இப்ப பாருங்க, பழைய போட்டோக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்க. பழைய போட்டோல வந்து ஒரு மாதிரி டாட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனா அந்த இப்ப நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டாட்ஸ் எல்லாம் ரொம்பவே கிளியர் ஆகி நமக்கு போட்டோ பாக்குறதுக்கே நல்ல கிளாரிட்டியா இருக்குது. நீங்களே அதை நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கலரைஸ் இருக்குங்க. இந்த ஆப்ஷன் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோவை கலர் போட்டோவா மாத்தி தருங்க. இதுக்கும் ஒரு சாம்பிள் போட்டோவை நான் கொடுத்துருக்கேன். அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. போட்டோ வந்து நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து நமக்கு கலர் போட்டோவா சேஞ்ச் ஆகிரும். அப்புறம் இந்த போட்டோவை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் எடிட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு சூப்பராக எடிட் பண்ணி கொடுக்குறோங்க. நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பெயிண்ட். இந்த பெயிண்ட் பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பாருங்கள், நம்ம நார்மலாக ஒரு ஃபோட்டோ கொடுத்தோன்னா அது என்ன ஆகும்னா பெயிண்ட் நம்ம வரைஞ்ச மாதிரி நமக்கு அந்த ஃபோட்டோவை இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு மாற்றி கொடுக்குங்க. அடுத்து இப்போ நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்ட்டு, அந்த சர்ப்ரைஸை தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அனிமேட்டருங்க. ஃபேஸ் அனிமேட்டர் அப்படின்னு என்னன்னு நினைச்சிங்கன்னா, இப்போ நிறைய பேர் நம்ம தாத்தா பாட்டியை வந்து பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கும். அந்த ஃபோட்டோஸை நீங்கள் இந்த ஃபேஸ் அனிமேட்டரில் போட்டிங்கன்னா அவங்க வந்து உங்ககிட்ட பேசுகிற மாதிரியும் அந்த ஃபேஸை அசைக்கிற மாதிரியும் அப்படியெல்லாம் காமிக்குங்க. ஆனால் இது சூப்பராக தான் இருக்குது. நானும் இந்த ஆப்பில் போட்டு பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துங்க. நானும் எங்கள் தாத்தா பாட்டி ஃபோட்டோலாம் போட்டு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ரியலாகவே அவங்க என்கிட்ட பேசுகிற மாதிரி அப்படி தோணிச்சுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிளிங்க் அப்படின்னு இருக்குது. இது என்னன்னா, இப்போ சில டைம் நம்ம ஃபோட்டோஸ் எடுத்திருப்போம். ஆனால் ஃபோட்டோ சூப்பராக வந்திருக்கும். ஆனால் நம்ம அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி இருப்போம். ஆனால் நமக்கு அந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சிருக்கும். ஐயோ இப்படியே ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுக்கு தாங்க இந்த ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இந்த ஆப்ஷனில் அந்த ஃபோட்டோவை போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ கண்ணை திறந்து சிமிட்டுற மாதிரியும் சிரிக்கிற மாதிரியும் இருக்குங்க. நான் பாருங்க, இப்போ இதில் வந்து ஒரு பொண்ணோட ஃபோட்டோ போட்டிருக்கேன். அந்த பொண்ணு ஆனால் ஸ்டார்டிங்கில் கண்ணை மூடி தான் இருக்காங்க. பிளிங்க் பண்ணதும் அவங்க கண்ணை திறக்கிற மாதிரியும் கண்ணை திறந்து சிமிட்டுற மாதிரியும் சிரிக்கிற மாதிரியும் காமிக்குது. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. அவங்க சிரிக்கிறது, அந்த பொண்ணு ரியலாக கண்ணை சிமிட்டுற மாதிரியும் சிரிக்கிற மாதிரியுமே நமக்கு காமிக்குதுங்க. இந்த பிளிங்க் ஆப்ஷனும் சூப்பர். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இதே போல் இந்த ஆப்பில் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பாருங்கள், ஸ்கெட்ச், ஸ்க்ராட்ச், ஆயில் பெயிண்டிங் அப்படியெல்லாம் இருக்குது. ஸ்கெட்ச்னா ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட ஃபோட்டோவை அது வந்து நம்ம ஸ்கெட்ச் பண்ண மாதிரி ட்ரா பண்ணி நமக்கு காமிச்ச மாதிரி இருக்கும். இதுவும் சூப்பராக இருக்குங்க. ஸ்கெட்ச் பண்ணி ரியலாகவே நம்ம ஸ்கெட்ச் பண்ண மாதிரி இருக்கு.
எனக்கும் பிடிச்சிருந்து இந்த ஆப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச். இது நம்ம பழைய ஃபோட்டோஸில் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும். நீங்கள் பழைய ஃபோட்டோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒயிட் கலரில் அப்படி ஒரு மாதிரி லைன்லாம் வந்திருக்கும். ஃபோட்டோஸ் வந்து பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி கண் கூசுகிற மாதிரி இருக்கும். அப்படி ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் இந்த ஆப்ஷன் போட்டு ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா கிளியராக காமிக்குங்க. ஸ்க்ராச்சஸ் எல்லாம் போய் இப்போ உள்ள ஃபோட்டோஸ் மாதிரி உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி ஆயில் பெயிண்டிங் தான். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பெயிண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தோம்ல, அதில் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு நார்மலாக பெயிண்ட் பண்ண மாதிரி அப்படி காமிக்கும். ஆயில் பெயிண்டிங்கில் வந்து அதை விட கொஞ்சம் சூப்பராக அந்த இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்குங்க இந்த ஆப். அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஃபோட்டோஸ் உங்களுக்கு இன்னும் எடிட் பண்ணணும், எப்படிலாம் எடிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பர் டூப்பராக உங்களோட ஃபோட்டோவை உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுப்போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் எங்களோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகுங்க. அதனால் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.